உங்கள் ஏக்கங்கள் அவருக்கு தெரியும். கரங்களை தட்டி ஆமாம், நான் ஏங்கிட்டு இருக்கிறேங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். சொல்லுங்கள், என் மனசில் இருக்கிற ஏக்கங்களை கர்த்தர் நீங்கள் அறிவீங்க. அதனால் நீங்கள் எனக்காக கட்டாயம் ஏற்ற நேரத்தில் எனக்கு அதை தருவீங்க. கரங்களை தட்டி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர், ஆதலால் ஏற்ற நேரத்தில் அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு நீர் தருவீர். கரங்களை தட்டி ஆமேன். என் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், ஆதலால் ஏற்ற நேரத்தில் நீர் நிச்சயம் எனக்கு தருவீர் என்று நானும் அறிந்திருக்கிறேன். அதான் வாழ்க்கை. அவர் தருவார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் தருவார்னு நீங்களும் அறிந்திருக்கிறீங்க. இன்றைக்கி அறிஞ்சிக்கிட்டீங்க, அறியலைன்னா கூட இன்றைக்கி அறிஞ்சிக்காங்க. என்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார், ஏனென்றால் என்னுடைய ஏக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு தைரியமாக நில்லுங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் சாட்சியாக மாறும். கரங்களை தட்டி ஆபிரகாமுடைய ஏக்கம் 25 வருஷம் ஏக்கம், எனக்கு ஒரு பிள்ளைன்னு கடைசியில் சாட்சி 100 வயதில் ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றான். கரங்களை தட்டி எத்தனை புரியுது? சாட்சியாக மாறிடும். ஏக்கத்தில் இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை சாட்சியாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக.